வணக்கம் மக்களே, நாங்கள் ஒசூர் 360 பில்டர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லிண்டல் லெவல் காங்கிரீட்டு நம்ம எப்படி போட்டிருக்கோம், என்ன குவாலிட்டியில் போட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ தரமாக போட்டிருக்கோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மெயின் பார்த்திங்கன்னா, ஜன்னலுக்கு மேலே அந்த காங்கிரீட் போட்டு செங்கல் ஒர்க் பண்ணணுன்ட்டு தான் லிண்டல்லு நம்ம போடுறோம். அது கட் லிண்டல். ஆனால் நம்ம இந்த பில்டிங்கில் நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா த்ரோ லிண்டல். இந்த பில்டிங்கில் மட்டும் இல்லை, நம்ம கட்டுற எல்லா பில்டிங்லேயும் நம்ம த்ரோ லிண்டல் தான் போட்டு கொடுக்குறோம். அதாவது 7 அடி செங்கல் 7 அடிக்கு செங்கல் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக த்ரோவாக காங்கிரீட்டில் நம்ம லிண்டல் போட்டு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அந்த செங்கல் லெவலுக்கு க்ளீனாக சென்ட்ரிங் அடித்து நம்ம எவ்வளோ க்ளீனாக காங்கிரீட் போட்டிருக்கோன்றதை பாருங்கள். மெயினாக நம்ம இந்த காங்கிரீட்டால் தான் நம்மளுக்கு அந்த 7 அடிக்கு மேலே இருக்கிற பிரிக் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு க்ளீனாக வரும். இந்த 7 அடிக்கு மேலே போடுற காங்கிரீட்டை அப்படி இப்படி முன்ன பின்ன போட்டால் அந்த பிரிக்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு மேலே கொஞ்சம் கொலாபாகும், முன்ன பின்ன ஆகி கொஞ்சம் கிராஸாக செவுறு உட்காந்துரும். நம்ம இந்த 7 அடியில் நம்ம இந்த லிண்டலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீட்டாகவும் தரமாகவும் கிளியராக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் 7 அடிக்கு மேலே பிரிக் ஒர்க்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக பிரிக்ஸ் ஒர்க்கு செவுறு கரெக்டாக வரும். நம்மளோட குவாலிட்டி என்னான்ட்டு இந்த லிண்டல் காங்கிரீட்டை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள் எவ்வளோ தரமாக எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கோன்றது நீங்களே பாருங்கள். நீங்கள் நம்மளோட குவாலிட்டியை நேரில் வந்து ஒரு 4-5 பில்டிங்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டு எங்ககிட்ட வீடு கட்ட நீங்கள் கொடுக்கலாம்.